கிறிஸ்தேசுவுக்குள் அன்பா அழைக்கப்பட்ட அன்புக்குரியவர்களே, இந்த அற்புதமான அதிகாலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அதிகாலை நேரம், குருவிகள் சத்தம், இயற்கை நம்மை வரவேற்கிறது. விடியல் வருகிறது என்கிற அந்த நிலை மிக மிக அற்புதமான வாழ்வு. ஒவ்வொரு நாளும் இந்த சூழ்நிலைகளை தேவனே உண்டாக்கி தருகிறார். இந்த உணர்வோடு கூட இந்த நாளுக்குரிய வார்த்தைகளினாலே தேவன் நம்மை நடத்துவாராக. இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 33 அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானை குறித்து, தான் ஒரு பால சிங்கம், அவன் பாசானிலிருந்து பாய்வான். ஒரு கவிதை நடையா எழுதியிருக்கிறத இங்க பார்க்கிறோம். பாசானிலிருந்து அவன் பாய்வான். தானை குறித்த ஒரு ஆசீர்வாதமான செய்தி. நீங்க இருக்கிற நிலையிலிருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? பாய்வீர்கள். என்ன பாய்? ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக இருப்பீர்கள் என்று இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. எப்படி இருப்பீங்க? அதுவும் இந்த சிங்கத்துக்கு பிறந்த சிங்க குட்டிகள் எப்படி இருக்கும்? அது பாய்ந்து ஓடும். அது கூடவே இதுவும் ஓடும். அது மாதிரி நம் தேவன் நீதியின் யூதராஜ சிங்கமாக இருக்கிறார். ஆகவே அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நாம் எல்லாரும் பாலசிங்கத்தை போல பாய்கின்ற அனுபவத்திலே தேவன் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த உணர்விலே இந்த நாளை நாம் கடந்து செல்லணும். வேற ஒண்ணும் இல்லை. தேவன் அவர் எனக்கு யூத ராஜசிங்கமாய், உயிர்த்தெழுந்த ராஜசிங்கமாக இந்த உலகத்திலே அவதரித்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார். துல்லியமாக செய்தார். எங்க சிங்கம் பசித்தாலும் புல்ல தின்னாது. எனக்கு பிரச்சனை வந்தாலும் நான் அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. பவுல் சொல்றாரு இல்லையா, அந்த வைராக்கியம். உபத்திரவமோ, துன்பமோ, பட்டினியோ, நிர்வாணமோ, எது என்னை பிரித்தாலும் பிரிக்க மாட்டாது. ஆனால் அவருடைய அன்பை விட்டு நான் பிரிந்து போக மாட்டேன் என்று சொல்லி தைரியமாக பேசுகிறதை பார்க்கிறோம். சிங்கத்தை போல நீதிமான் எப்படி இருப்பானா? தைரியமா இருப்பானா? சிங்கத்தை குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லுது. ஆனா நமக்கு ஒண்ணு நல்லா தெரிஞ்சிருக்கணும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல சொல்லுகிற காரியங்கள் 5:8 நினைக்கிறேன். அதுல எவனை விழுங்கலாமோ என்று எனக்கு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறார். சில அவமானமான காரியங்களை அநேக இடங்கள்ல சொல்லுகிறத நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் அங்க ஒரு இடத்துல கேட்கும்போது போய் சொல்லுவார், ஏறதுகிட்ட போய் சொல்லு, அவங்ககிட்ட அந்த நரி கிட்ட போய் சொல்லுன்னு. இப்ப நரினா அந்த தந்திரமுள்ள அவன் இடத்துல போய் சொல்லுன்னு அர்த்தம். இங்கே சொல்றாரு கிர்ஜிக்கிற சிங்கம்னா இந்த உரிமையினே இருக்குமே தவிர ஒண்ணுமே செய்யாது. அது மாதிரி நீங்க நிறைய பேரு நம்மளை ஏமாத்துற மாதிரி விழுங்கலாமோ, நம்ம வகை தேடி சுத்தி திரிக்கிறான் பிசாசு. அதுக்கு ஒரு காலம் இடம் கூடாதுங்க. அவன் எதிராளியை கண்டு கொண்டுங்க, அவனுடைய தந்திரத்தை புரிஞ்சுக்குங்க. நீங்க யாருங்க? நீங்க சிங்கத்துக்கு பிறந்த சிங்கங்களா இருக்கிறீங்க. ஆகவே தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களை சிங்கங்களாக இந்த உலகத்துல வைக்க விரும்புகிறார். சிங்கத்தை போல தைரியமா இருக்க, ஆளக்கூடிய அதிகாரம், எல்லாவற்றிலும் நீங்கள் முதன்மையா இருக்க வேண்டும் என்பது இந்த சிங்கம் என்ன, காட்டுக்கே ராஜாங்க. நீங்க இந்த நாட்டுக்கே ராஜாங்க. தேவன் நம்மளை எப்படி ஆக்கி இருக்கிறாரு? வேதம் சொல்லுது தெளிவா. அவர் நம்முடைய பாவங்களர நம்மை கழுவி, வெளிப்படுத்தல் 1:6 சொல்றாரு, பாவங்களர நம்மை கழுவி நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி இருக்கிறார். நம்ம எல்லாம் ராஜ அபிஷேகம் நமக்குள்ள இருக்குது. ஆசாரிய அபிஷேகம், அதுவும் ராஜா அந்த ஆசாரிய அபிஷேகம் கூட சாதாரண இல்ல. பிரதான ஆசாரியனாக ஐப்ரீஸ்டா, பரிசுத்த ஜாதியா, சொந்த ஜனமா தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த உணர்விலே அன்புக்குரியவர்களே, தானை அன்றைக்கு ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு என்னை தான் அவர் ஆசீர்வதிக்கு எனக்கு தான் சொல்றாரு அப்படின்னு நீங்க இந்த ஆசீர்வாத வார்த்தைகளை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள நீங்க பேசுங்க. நான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பேன், பால சிங்கத்தை போல. அவன் பாசாலிருந்து பாய்வான். நீங்க பாவத்திலிருந்து வெளியே வந்துருவீங்க, பரிசுத்தத்துல நீங்க பாய்வீர்கள் என்கிற உணர்வோடு கூட இந்த நாளை கடந்து செல்லுங்கள். கர்த்தருடைய அற்புதமான கரம் உங்களை நடத்துகிறது. எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் நீங்கள் சிங்கத்தை போல இருப்பீர்கள் என்ற உணர்வோடு கூட செல்லுங்கள். கர்த்தர் நம்மை அளவில்லாமல் அவருடைய கிருபையால் நிரப்புவாராக. ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காய் நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் எங்கள் கூட இருக்கிறீர்.
உம்மை அல்லாமல் நாங்கள் வாழ முடியாதப்பா. உம்முடைய வார்த்தை இல்லாமல் எங்களால் இருக்க முடியாதப்பா. உம்முடைய சத்தியம் இல்லாமல் நாங்கள் வெற்றி அடைய முடியாதப்பா. ஆகவே இந்த காலவெளியிலே தானை குறித்த வெளிப்பாடு, நீ பால சிங்கமாயிருக்கிறாய், நீ பாசானிலிருந்து பாய்வாய். நாங்களும் அநேக விஷயங்களிலே வெளியே வருகிற அனுபவமும், ஆண்டவரே வெற்றியை நோக்கி நாங்கள் பாய்கிற அனுபவமும், ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் பாய்கிற அனுபவமும் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகுவதாக. தானை ஆசீர்வதித்த தேவன் எங்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதித்திருக்கிற உன்னதங்களிலே சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். வார்த்தை பிடிங்க, வாழ்க்கையில மாற்றங்களை காணுங்கள். bless you all. have a wonderful day. இந்த நாள் அற்புதமான நாளாயிருக்கும். God bless you.